Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து பைனரி ட்ரீ கான்செப்ட்ல கேட் 2019ல கேட்ட क्वेश्चन தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ क्वेश्चनல பார்க்கலாம். Let T be a full binary tree with 8 leaves. சோ ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க, ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 8 லீவ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் பைனரி ட்ரீனாவே எப்போவுமே ஃபுல்லாக எல்லா லெவல்ஸுமே ஃபில்லாக இருக்க பேர் தான் ஃபுல் பைனரி ட்ரீன்னு அர்த்தம். சப்போஸ் 2 leaves A and B of T chosen uniformly and independently at random அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லீவ்ஸ்லேருந்து 2 நோடை வந்து சூஸ் பண்ணுறோம். ஏபிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி 2 நோடை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எப்படி சூஸ் பண்ணுறோம் ஆனால் யூனிஃபார்ம் அண்ட் இண்டிபெண்ட் அட் ரேண்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூனிஃபார்ம் அண்ட் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ 8 லீவ்ஸையும் ஏக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 ஒரு நோடு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதே நோடு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்கு அதுதான் இண்டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்ட் அப்படின்னா 8லேருந்து ஒரு நோட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏக்கு ரிமைனிங் உள்ள 7 நோட்ஸ்லேருந்து தான் பி நோட சூஸ் பண்ணணும். அது வந்து டிபெண்ட். இப்போ இங்கே இண்டிபெண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் டி, அதோட ப்ராபபிலிட்டி த எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏபிக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ எந்த 2 நோடு எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, ஏக்கும் பியும் செலக்ட் பண்ணால் அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 5.54 கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷனில் 1.34 கொடுத்துருக்காங்க, சியில் 4.25, டியில் 3.82 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பைனரி ட்ரீனா எப்படின்னு எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க கன்சிடரேஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். 8 லீவ்ஸ் வச்ச மாதிரி ட்ரீயை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரீக்கு வந்து நேம் வந்து லீஃப் நோட்ஸ்க்கு வந்து ஏபிசி டிஇ எஃப்ஜிஹெச் அப்படிங்கிற நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் ஆஃப் ஏபி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற ஒரு நோடு சூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிற ஒரு நோடு கூட சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 நோடு சூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற நோட்ஸ்க்கான பாசிபிலிட்டி, டிஸ்டன்ஸோட பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த 2 நோடை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிடியாக இருக்கலாம், இஎஃப்ஆ இருக்கலாம், ஜிஹெச்ஆ இருக்கலாம், இல்லை ஹச்ஜிஆ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் 2 நோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ ப்ராபபிலிட்டி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஏ அண்ட் பி லீவ்ஸ் சூசன் ஃப்ரம் 8 × 8 வேஸ். ஏன் அப்படின்னா இந்த 8லேருந்து தான் ஒரு ஏங்கிறத சூஸ் பண்ண போகிறோம், அதே 8லேருந்து தான் பிங்கிறதையும் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 8 × 8 பாசிபிலிட்டி. அப்போ 64 வேஸில் வந்து நம்ம அந்த வேஸ் வந்து ஏ அண்ட் பிங்கிற நோடை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 64 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 8 × 8 64 பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ பாத் லென்த் பார்க்கலாம். ஸோ லென்த் 0ங்கிறத வச்சு கன்சிடர் பண்ணனா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ லீஃப் நோட் 0ங்கிற லென்த்துக்கு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ட்ரீன்னு வச்சுக்கலாம். ஸோ 4 நோட்ஸ்க்குள்ளது இப்போ 8 லீவ்ஸ்க்கு வருகிறதுனால 8 வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 8 ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 நோடை எடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிள் நோடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பாத் 0ன்னு அர்த்தம். எந்த பாத்லேயுமே போகல, 0 அதோட லென்த்து போகிற வந்து 0. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், பாத் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வந்து சூஸ் பண்ணி திரும்ப ஏவை சூஸ் பண்ணால் அதுதான் பாத் 0ன்னு அர்த்தம். பி சூஸ் பண்ணால் அது வந்து பாத் 0. அப்போ வந்து எப்படி வரும், ஏஏபிபி சிசி டிடிஇஇ எஃப்எஃப் ஜிஜிஹெச்ஹெச் அந்த நோடே சூஸ் பண்ணி ஏக்கும் அந்த நோடே பிக்கும் சூஸ் பண்ணால் அதோட பாத் லென்த் வந்து எங்கேயுமே ட்ராவல்ஸ் ஆகாது, அதோட பாத் லென்த் 0 தான். அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஏ ஒன்று, பிபி சிசி அது மாதிரி 8 நோட்ஸ்க்கும் அதே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டோட்டல் பாசிபிலிட்டி நம்ம வேஸ் எவ்வளவு, 64. அப்போ 8/64 தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாத் லென்த் 0க்கான வேல்யூ 1/8 கண்டுபிடிச்சாச்சு. இதே இந்த 2 நோடு சூஸ் பண்ணிக்கிறோம். ஏபின்னு சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஏபின்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ட்ராவல்ஸ் ஆகும், ஏபி 1 2 அதோட பாத் லென்த் வந்து 2. அதே மாதிரி இப்போ சிடி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 அப்போ அதுக்கும் 2 தான் வருது. அப்போ பாத் லென்த் 2ங்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏபி சூஸ் பண்ணிக்கலாம், சிடி சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இஎஃப் பார்த்திங்கன்னா இஎஃப்ங்கிற நோடு சூஸ் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கும் 2 லென்த் தான். GH அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் லென்த் வந்து 2 தான். அப்போ 2ங்கிற லென்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து ABCDEF அண்ட் GHன்னு இருக்கு. இதை ரிவர்ஸும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்ல. H ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்து G எடுத்துக்கலாம், அடுத்து E எடுத்துகிட்டு F எடுத்துகிட்டு அடுத்து E எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். அப்போ ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4 கிடைக்குது. ஸோ அப்போ 4 + 4 இல்லை பாத் 2ங்கிற லென்த்தில் அதுக்கு வந்து 4 வந்து ரிவர்ஸ் நார்மல் ஆர்டரில் 4ம் ரிவர்ஸ் ஆர்டரில் 4ம் கிடைக்குது. அப்போ 4 + 4 8. இப்போ 8/64 டோட்டல், தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ அப்போ பாத் லென்த் 2க்கும் பாத் லென்த் 0னா 1/8 கிடச்சிது, பாத் லென்த் 2னா 1/8 தான் கிடச்சிது. அதே மாதிரி பாத் 4 பாத் லென்த் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நோடு சூஸ் பண்ணுறதா அர்த்தம்? இப்போ 4 எதுக்கு வரும்? 1 2 3 4 AC எடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா 1 2 3 4 D எடுத்தாலும் அதே தான். AC எடுக்கலாம், AD எடுக்கலாம். அதே மாதிரி BC எடுத்தாலும் 1 2 3 4 BD எடுத்தாலும் நம்மளுக்கு 4 தான் பாத் லென்த், 1 2 3 4. ஸோ அப்போ A வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் AC AD, அதே மாதிரி BC BDனாலும் 4 தான் உங்களுக்கு லென்த்து. அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். AC வச்சாச்சு, AD எழுதியாச்சு, BC எழுதியாச்சு, அதே மாதிரி BD. அப்போ இந்த சைடும் பார்க்கணும்ல. அப்போ எப்படி வரும்? EG வச்சாலும் EH வச்சாலும் அதே தான், FG வச்சாலும் FH வச்சாலும் 4 + 4 வரும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து 4 + 4 கிடச்சது 8, 8 + 8 16 கிடச்சிச்சு. அப்போ 16 டிவைடட் பை 64, நம்மளுக்கு பாத் லென்த் 4க்கு 16 டிவைடட் பை 64, தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ இது பாத் லென்த் 4க்கான உள்ளது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுவோம்ல, 8 + 8 கிடச்சிருக்கும். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். AC AD, அதே மாதிரி BC BD, EG EH அண்ட் FG FH. இதை ரிவர்ஸ் பண்ணாலும் ஒரு 8 கிடைக்கும். 8 + 8 16, 16 டிவைடட் பை 64 1/4ன்னு கிடச்சிது. இப்போ பாத் லென்த் 6க்கு உள்ளது பார்ப்போம். எப்படி 6ல் என்ன வரும்? 1 2 3 4 5 அண்ட் 6. ஏக்கும் ஈயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 6. ஏயும் எஃப்பும் எடுத்தாலும் 6, ஏயும் ஜியும் எடுத்தாலும் 6, ஏஹெச் எடுத்தாலும் 6. அதே மாதிரி பி வச்சு எல்லாமே எடுக்கலாம். பிஇ பிஎஃப் பிஜி பிஹெச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஇ சிஎஃப் சிஜி சிஹெச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஇ டிஎஃப் டிஜி டிஹெச் எடுத்துக்கலாம். அதே ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் எடுத்துக்கலாம். அந்த காம்பினேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதில் 16 கிடைக்கும். அதே ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு 16 காம்பினேஷன் கிடைக்கும். 16 + 16 32, 32 டிவைடட் பை 64, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இது காம்பினேஷன் லென்த் வந்து 6. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம முடிச்சாச்சு. எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கான ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டிருக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் சம்மேஷன் ஆஃப் பாத் லென்த் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டட் பாத். பாத் லென்த் நம்ம சூஸ் பண்ணோம்ல, 0க்கு 2க்கு 4க்கு 6 அப்படின்னு சூஸ் பண்ணோம்ல. பாத் லென்த் இன்ட்டு ப்ராபபிலிட்டி, இங்கே கண்டுபிடிச்சதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டட் பாத், அதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிட்ட சம்மேஷன் ஆஃப் பாத் லென்த் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டட் பாத். ஸோ அப்போ 0க்கு என்ன கிடச்சிது? 1/8 கிடச்சிது. 2க்கு 1/8. அப்போ 0 × 1/8, 2 × 1/8. 4க்கு என்ன கிடச்சிதுன்னு பாருங்கள். பாத் லென்த் 4க்கு 1/4 கிடச்சிது. பாத் லென்த் 6க்கு 1/2 கிடச்சிது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சமேஷன் மல்டிப்ளை பண்ணி சமேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0 × 1/8, 2 × 1/8, 4 × 1/4, 6 × 1/2 கிடச்சதை பாத் லென்த்தையும் ப்ராபபிலிட்டியையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த இதுக்கு வந்து அடுத்தது பாருங்கள், இது 0 ஆயிரும் வேல்யூ, இது வந்து 0 வேல்யூ, இது வந்து 1/4 கிடைக்கும். 4 4 கேன்சல், அப்போ 1 கிடைக்கும். இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 17 டிவைடட் பை 4 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கான ஆன்சர் வந்து 4.25. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். பாத் லென்த்தோட எக்ஸ்பெக்டட் இந்த ஃபுல் பைனரி ட்ரீயில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வேல்யூ 4.25, தட் இஸ் ஆப்ஷன் சி. இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க எடுத்திருக்க பேரிங்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்களாக ஓனாக ஒரு தடவை நோட்டில் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வச்சு நீங்கள் பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம்.
இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.